ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகாரிப்பட்டி வழியாக வந்தோம் அப்படின்னா திருமலைக்கேணி ஏரியா இருக்குது. அந்த திருமலைக்கேணி ஏரியாவில் தான் ஒரு 5 ஏக்கரில் தென்னந்தோப்பு ப்ளஸ் மட்டும் மாந்தோப்போட கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 5 ஏக்கர். இதில் வந்து 2 போர்டு இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சின்னதாக பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு வீடுமே வந்து கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 16 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி ஏரியாவோட மெயின் ஜோனுக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாங்க. நிறைய பேர் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும், இல்லை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும், இல்லை ஒரு தோட்டத்தை நம்ம வாங்குகிறோம் அதுலேருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோட ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, தார் ரோடு பேசிங்கில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடியில் இருந்து ஒரு 400 அடிக்கு குறையாமல் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம தாராளமாக நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது செவ்வக வடிவில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்கக்கூடிய போரை பொறுத்த வரைக்குமே ஒரு 800 அடியில் வரைக்கும் 2 போருமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே குறையவே இல்லைங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வேயரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே வந்து ஊண்டிட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லீகல் பார்த்துட்டு உடனே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டம் வந்து கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டியாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான இடம். அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணைக்கும் வந்து உண்மையிலே வந்து இந்த இடம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ரோட்லேருந்து அதிகபட்சமே ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அதே போல் நிறைய பேர் சென்னையிலேருந்து பார்க்குறவங்க இருக்கீங்க. சென்னையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரோடு ஆக்சஸ்ன்னு பார்க்கும்போது டைரெக்டாக திருச்சி வந்து திருச்சியில் இருந்து மணப்பாறையை தாண்டிங்க அப்படின்னா வடமதுரை ஏரியா வரும். வடமதுரையிலேருந்து வரும்போது டைரெக்டாக அதிகாரிப்பட்டி ரூட் வழியாக வந்தோம் அப்படின்னா புகழைப்பட்டி வழியாக வந்து டைரெக்டாக இந்த திருமலைக்கேணியை வந்து ரீச் ஆகிட முடியும். அதே போல் திண்டுக்கல்லில் பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகாரிப்பட்டி வழியாக வரலாம். அதே போல் மதுரையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நத்தம் பஸ் ஸ்டாண்டு வந்து விளக்கு ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதிகாரிப்பட்டிக்கிட்ட வரும். அதிகாரிப்பட்டியிலேருந்து திருமலைக்கேணிக்கு வந்து வழியாக வரும்போது இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட முடியும். நிறைய பேர் வந்து இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இன்வெஸ்டர் நிறைய பேர் தோட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பெரிய ஜுவல்லரிக்காரங்க கூட வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா பின்னும் பிறகு வந்து நல்ல ஒரு ரீசேல் வேல்யூக்கு விற்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து தோட்டங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இடத்தோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குத்தகை லாபம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே வருஷத்துக்கு வந்து ஒரு 3.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கிது. மாமரத்தில் வந்து நல்ல ஒரு லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். மரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மரங்களுமே வந்து ஓரளவுக்கு நல்ல காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அதே போல் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஒரு சிட்டிங்கில் இருந்தாலோ இல்லை முக்கியமான கஸ்டமர் விசிட்டில் இருந்தாலோ எங்களால் வந்து அந்த டயத்தில் வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் பண்ணிங்கனாலும் கூட போதும். அடுத்து நாங்கள் ஃப்ரீயானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து நாங்கள் வந்து கால் பண்ணிடுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. டெய்லியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர்லேருந்து ஒரு 4 பேராவது நாங்கள் விசிட் பண்ணி லேண்டு காட்டுற மாதிரி இருக்குது. சில இடங்கள் வந்து சிட்டிங்கில் பேசுகிற மாதிரி இருக்குது.
ஸோ அதனால தான் வந்து இந்த டீட்டெயிலை வந்து நான் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஃபேக்கோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அதுக்காக தான். அதே போல் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா, லேண்டு வாங்குறவங்களுக்கு ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான் திரும்பவும் வந்து சொல்கிறோம். ஏன்னா 1975லேருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் வந்து ஈசி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்க ஈசியை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக நகல் போட்டு எடுங்க. ஈசியை பொறுத்த வரைக்கும் ஓரல் ஈஸியாக எடுக்காதீங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாக வந்து ஈஸி எடுங்க. அதே போல் நல்ல லாயர்கிட்ட வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து படியை கட்டி சர்வேர் மூலியமாக இடத்த வந்து அளந்துருங்க. உங்களுடைய பேரல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒரு செட்டை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா 1975லேருந்து ஈசி வந்து எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால வாங்கக்கூடிய பையரை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து மூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாமே அப்லோடு வந்து பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தரமான தொழில். ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளோட ரியல் எஸ்டேட்டில் வந்து வாங்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து மூவ் பண்ணும். ஏன்னா இது வந்து தொழில், இது வந்து கண்ணாம்பூச்சி வியாபாரம்லாம் கிடையாது. இந்த வீடியோவை இன்கேஸ் நீங்கள் யாராவது ஒரு மீடியேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா தொழிலை புரிஞ்சு சரியாக வந்து செய்யுங்க. அந்த தொழில் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றும். முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக வந்து பண்ணுங்கள். அதே போல் லேண்டு வாங்குறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 10 தடவை மீடியேட்டர் மூலியமாக பார்த்தாலும் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணதுக்கப்புறம் நேரடியாக செட்டிங்க்கு போங்க, அட்வான்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.